இப்போ மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் பேஸ் பண்ணி பேசிக் சம்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பெர்முடேஷன் காம்பினேஷன் வந்து இப்போது எல்லா எக்ஸாம்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி ஆகட்டும், எல்லா எக்ஸாம்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகே, இதை முதல்ல வந்து பெர்முடேஷன்னா என்ன, காம்பினேஷன்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பெர்முடேஷன்னா எத்தனை வகையில் அதை அரேஞ்ச் பண்ணலாம், ஒரு பொருள் வந்து எத்தனை வரிசையில் அதை அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஒரு சேர் இருக்குன்னா அதை எத்தனை மாடலில் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெட் சேர் இருக்குது, ஒரு ப்ளூ சேர் இருக்குது, ஒரு பிளாக் சேர் இருக்குது. அதை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது ஒரு குரூப் ஆகும், இது ஒரு குரூப்பு. எத்தனை வகையில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாரு. அதாவது 6 வகையில் எடுத்திருக்கேன். 3 சேரை 3 மெத்தடில், 3 சேர் C1 C2 3 சேரை 3 மெத்தடில் அரேஞ்ச் பண்ணலாம். 6 வகையில் அரேஞ்ச் பண்ணலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்டாக, இதை எப்படி ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பாருங்கள், 3 மெத்தடில் 3 சேரை. அப்போ வந்து என்னங்கிறது ஒரு பொருள், 3 பொருள் இருக்குன்னு வச்சுங்க. 3 சேர் இருக்குது. அந்த 3 சேரையும் ஒரு மெத்தடில், அதாவது 6ங்கிறது எத்தனை மெத்தடில் அந்த பொருட்களை வெவ்வேறு வரிசையில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பாருங்கள், 3 சேரை 3 மெத்தடில் வைக்கிறோம். அப்போ இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் ஃபார்முலாவில் போடுங்க. 3p3, அதாவது 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். 3 மைனஸ் 3 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல் வந்து 0 கிடையாது. 0 ஃபேக்டோரியல் வந்து 1. அப்போ 3 ஃபேக்டோரியல் by 1 equal to 3 into 2 equal to 6. 6 மெத்தட். 6 மெத்தடில் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் அந்த 6. இது வந்து இந்த வரிசை மாற்றம். எத்தனை வரிசையாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மளால் எத்தனை வகையில் அதை அரேஞ்ச். இது அந்த கொஷினில் நம்ம படிக்கும்போது இதெல்லாம் வச்சு நம்ம இந்த இது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஏற்பாடு, அட்டவணை, வரிசை, இது மாதிரிலாம் இருக்கும். அதில் வரிசை அப்படிங்கிற அந்த வேர்டு வந்தாலும், அது அட்டவணை, அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த ஏற்பாடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து வரிசை மாற்றம், அதாவது பெர்முடேஷனாக இருக்கும். இது சேர்க்கைன்னா ஒரு குழுவும் இன்னொன்று குழுவும், அதாவது ஒரு குழு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு குழுக்குள்ளார ஒரு சேர் இருக்குது. இப்போ இந்த சேர் எடுத்துக்கங்க, ஒரு ரெட் சேர் இருக்குது. அந்த ரெட் சேருக்கு ரெட்டுன்னே பேர் வச்சுருவோம், ரெட்டு. இன்னொன்று ஒரு ப்ளூ சேர் இருக்குது, அதாவது ப்ளூ டீம்னே வச்சுப்போம், ஒரு டீமாக வச்சுப்போம், ஒரு குழுமமாக வச்சுப்போம். ரெட்டு குழுமம், ப்ளூ குழுமம், ஒரு பிளாக் குழுமம். இப்போ இந்த பிளாக் குழுமோ ப்ளூ குழுமோ அப்படின்னு இருந்தால், இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெட்டு குழுமமும் பிளாக் குழுமமும் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகுது. இந்த பிளாக் குழுமமும் ப்ளூ குழுமமும் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகுது. இந்த ரெட்டு குழுமமும் இந்த ப்ளூ குழுமமும் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகுது. அப்போ மொத்தமாக 3 தான் சேர்க்கை. இது இந்த ஃபார்முலா வழியாக கண்டுபிடிப்போம் பாருங்கள். த்ரீ காம்பினேஷன் 3 dash by 3 dash 3 minus 3. இப்போ என்ன, கீழே 3 dash, 0 dash தான் 1ன்னு சொல்லிட்டேன். 1 3 dash by 3 dash. சாரி 3, சாரி இது வந்து 2. அதாவது காம்பினேஷன் 2 பேர் தான் நம்ம இதில் எடுத்திருக்கோம். 3 காம்பினேஷன் எடுத்தீங்கன்னா 3 தான் ஒரு முறை தான் வந்திருக்கும். இது 2 காம்பினேஷன் எடுத்துருக்கோம். சாரி 3 மைனஸ் 2 டேஷு, 3 மைனஸ் 1 வந்து 1 டேஷ். அப்போ
3 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் அப்போ ஈக்குவல் டு 3. அப்போ 3 மெத்தடில் எடுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு குரூப்னு ஃபார்ம் ஆகும்ல. அப்போ 2 காம்பினேஷன், 2 பேர் காம்பினேஷன், அதுதான் 6 பொருட்கள் காம்பினேஷனாக எடுத்துக்கிறோம். ஆனால் 3 பொருட்கள் இருக்குது, அதில் 6 காம்பினேஷன் இருக்கும். இந்த மெத்தடும் இந்த ஃபார்முலாவும் ஷார்ட்டஸ்ட் ஃபார்மாக கூட கண்டுபிடிக்கிறதுக்கு பெர்முடேஷன் காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறது ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம சம்ஸ்க்கு போவோம். இப்போ சம்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் வந்து இந்த பெர்முடேஷன், அதாவது இப்போ வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த பெர்முடேஷன் வித்தவுட் ரிப்பீட்டேஷன், அதாவது ஒரு பொருள் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகல அந்த கொஷனில். அது இப்போ வந்து இதில் வந்து ஒரு பொருள் ரிப்பீட் ஆனால் எப்படி, ரிப்பீட் ஆகலைன்னா எப்படி, ஒரே மாதிரியாக பொருள் இருந்தால் எப்படி. இப்போ நீங்கள் ஒரு பொருள் இருக்குது, என் பொருள் இருக்குது, இந்த என் பொருள்லேருந்து ஒரு 6 பொருள் எடுக்கிறீங்க, அது என்னன்னு தெரியாது. இப்போ என் பொருள் எத்தனை வழிகளில் அதை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பெர்முடேஷனு. நம்ம இதில் பாருங்கள், இதை பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை வழிகள். 4 தேர்வுகளுக்கு 6 மாணவர்கள் உள்ளனர். அவங்க வந்து தேர்வினையை எத்தனை வழிகளில் நிரப்பலாம், எத்தனை வழியில் நிரப்பலான்னு கேட்டாங்க. அப்போ மொத்தமாக 6 மாணவர்கள் இருக்கலாம், 6 மாணவர்கள். ஆனால் அவங்க வந்து எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து இது பண்ண மாட்டாங்க. 4 எக்ஸாம் தான் அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க. 6 மாணவர்கள் இருந்தாலும் 4 எக்ஸாம் தான் அட்டன் பண்ண போகிறாங்க. அப்போ 4 தான் வந்து அந்த 6ஆக இருக்கும். அப்போ 6PR, 6 வந்து என்ன 4, அதெல்லாம் போட்டிங்கன்னா 6 ஃபார்முலாவில் போடுங்க. ஃபார்முலா என்ன, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் என்ன 6. இப்போ இது ரெண்டுத்துக்கு உள்ள மைனஸ் என்ன 2, அப்போ 2 ஃபேக்டோரியல். இப்போ 6ல் வந்து 2 ஃபேக்டோரியல் இருக்கும். 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அப்போ இந்த 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் அடிச்சிருங்க, பாக்கி இருக்க 30 to 12. அப்போ 360 தான் வந்து நம்ம வழிகள் இருக்குது இந்த எக்ஸாம் டு பி ஃபில்டு. அடுத்தது இப்போ 3 மென் இருக்காங்க. இப்போ 3 மென்னு 4 கோட்டை போட்டாலும், இல்லை 5 வேஸ்ட்டு கோட்டை போட்டாலும், 6 கோட்டை போட்டாலும், ஆனால் 3 பேர் தான் இருக்கிறது 3 மெத்தடில் தான் போட முடியும். எத்தனை பொருட்கள் இருந்தாலும் அதை 3 மெத்தடில் தான் போட முடியும். ஆனால் அந்த பொருட்கள் வேறு வேறு. இப்போ கோட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோட்டை வரும்போது ஒரு பொருளை எடுத்துப்போம், கோட்டை ஒரு பொருளை எடுத்துப்போம். 4 கோட்டை இருக்குது, ஆனால் அதை 3 தான் போட முடியும். அதாவது 4 கோட்டை இருந்தாலுமே அதில் 3 தான் போட முடியும். அடுத்தது 5 கோட்டை இருக்குது, ஆனால் அதில் 3 பேர் தான் போடுவாங்க. 6 கேப் இருக்குது, ஆனால் அதையும் 3 பேர் தான் போடுவாங்க. இப்போ மொத்தம் எத்தனைன்னு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது மாதிரி டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1 ஃபேக்டோரியல், இப்போ 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 பாருங்கள் 2 ஃபேக்டோரியல், அப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3. இது பாருங்கள் 3 ஃபேக்டோரியல், அப்போ இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4. இதுதான் ஆன்சர். நம்ம பார்த்தோம் ரிப்பீட் ஆகாதது, திருப்பி வராதது. இதை வந்து வேர்ட்ஸில் கேட்குறாங்க. இப்போ ரீசனிங்கில் வந்து இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொஷினை பாருங்கள், இதில் வந்து டிங்கிற லெட்டர் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கணும், அந்த லெட்டர் வந்து மாறவே கூடாது. பட் ஆனால் மற்ற எல்லா லெட்டரும் மாறலாம். அப்போ வந்து இப்போ டெல்லி எடுத்துக்குவோம், DELHI.
இதில் இந்த டி மட்டும் அப்படியே இருக்கணும். அப்போ இதை தனியாக வச்சுக்கோங்க. இது தனியாக 1. ஆனால் இந்த லெட்ரு வந்து மாறி மாறி வரலாம். இது 4 லெட்ரு மேக்ஸிமம் எத்தனை காம்பினேஷனில் வரலாம்? 4. இப்போ மொத்தமே 4 லெட்ரு தான் மாறப்போகுது. அப்போ வந்து நம்ம 4 என்னவாக இருக்கும்? 4 ஃபேக்டோரியல் வரும். அப்போ வந்து 4 ஃபேக்டோரியல். 4 லிட்டர் மாற போதுன்னா 4 ஃபேக்டோரியல் டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம். 4 லிட்டர் மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் இதில் போட்டிங்கனாலும் 4 P 4. இப்போ இதில் பாருங்கள், இதில் எண்ணு, இதுலேயும் எண்ணு. அதாவது இது ரெண்டுத்துலேயும் எண்ணும் ஆரும் ஈக்குவலாக இருந்தால், எண்ணும் ஆரும் ஈக்குவலாக இருந்தால் என் ஃபேக்டோரியல் தான் ஆன்சர் இருக்கும். இது வந்து ஒரு கண்டிஷன். எண்ணும் ஆரும் ஈக்குவலாக இருந்தால் என் ஃபேக்டோரியல் தான். அப்போ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்? கீழே இருக்கிறது 4 மைனஸ் 4 வந்து 0 ஃபேக்டோரியல் வந்து 1. அப்போ 24 தான் ஆன்சர். 24 இன்ட்டு 1, இந்த 1 மல்டிப்ளை பண்ணணும். எப்போதுமே இந்த இது மாறாது, இருந்தாலும் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 24 வேஸ். 24 வழிகளில் இதை மாற்றலாம். அடுத்த சம பெர்மிட்டேஷன் வித் ரெப்பிட்டேஷன். இதில் பாருங்கள், ரெப்பிட்டேஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரெப்பிட்டேஷன் ஆகுதுன்னா வித் ரெப்பிட்டேஷன் அதில் இருக்க லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகும். அப்போ அது மாதிரி ரிப்பீட் ஆகும்னா எத்தனை லெட்டர் ரிப்பீட் ஆகுதோ அது கீழே வரும். இப்போ எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் எம்மு. எந்த லெட்டர் ரிப்பீட் ஆகுதோ அது என்ன. இப்போ இதில் பாருங்கள், இண்டிபெண்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? வவ்வல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர்னு ஒரு இது சொல்லிட்டான். வவ்வல்ஸ்னால் வந்து ஒன்றா தான் வரும். இப்போ இதில் வவ்வல்ஸ் எதுன்னு பாருங்கள். ஐ, இ, 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 இ. அப்போ ஐ, இ, 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 இ. இந்த 5 ஒரு குரூப்பு, ஒரே குரூப்பு தான். பாக்கி இருக்கிற, ஏன்னா வவ்வல்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் டுகெதர், அப்போ ஒரே குரூப்பு தான் அது எல்லாமே. என், டி, பி, என், டி, என், சி. இதில் பாருங்கள், எண்ணு, இப்போ 3 எண் இருக்குது. 3 டைம்ஸ் எண்ணு இருக்குது. டி பாருங்கள், 1, 2, 2 டைம்ஸ் டி இருக்குது. அப்போது மொத்தம் இது ஒரு குரூப்பு. இதில் எத்தனை லெட்டர்? 1, 2, 3, 4, 5, 6, 7 லெட்டர் இருக்குது. இது ஒரு குரூப்பு, மொத்தம் 8 லெட்டர். அப்போ 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 என்ன? அப்போ 3 ஃபேக்டோரியல், 2 டியா 2 ஃபேக்டோரியல். அப்போ 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4க்கு 3 ஃபேக்டோரியல் போயிடும். 4 வந்து 2 ஃபேக்டோரியல் அடித்தா 2. அப்போ 30, 56, 1680, 3360. இந்த 3360 தான் வந்து ஒரு, அதாவது இது வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு மட்டும். பட் ஆனால் இது இந்த குரூப்பில் இருக்க வவ்வல்ஸோட அந்த ஐ பொசிஷன் மாறலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து எப்படி மாறலாம்னா பாருங்கள், இ, ஐ, இ, இந்த ஒரு மெத்தடு. அடுத்தது இ, இ, ஐ, இ. இது மாதிரி மாறிட்டே போனால் எத்தனை மெத்தடில் மாறலாம் அப்படிங்கிறது பாருங்கள். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஐங்கிறது எத்தனை, இதில் எத்தனை வேர்டு இருக்குது? 1, 2, 3, 5. இப்போ 5 வேர்டில் ரிப்பீட்டட் எத்தனை டைம்ஸ் ஆயிருக்கு? இ
4 ரிப்பீட் ஆகிருக்கு. கழிச்சிங்கன்னா 5 5 இன்ட்டு 3360 தான் ஆன்சர். 3360 இன்ட்டு 5. 16800. 16800 தான் ஆன்சர். இதை நல்லா வச்சுங்க. ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ஒரு கொஷின்ஸில் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வந்து ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு வவல்ஸை கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதில் வந்து இன்டர்மீடியட்டாக வவல்ஸ் தனித்தனியாக வருது. இது வந்து ஒரே வேர்டு லைக் ஒரே மாதிரி. இப்போ வந்து இது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த சிம்ப்ளீஷன் அப்படிங்கிற அந்த வேர்டில் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க பாருங்க. SIMPLETY. இதில் பார்த்தீங்கன்னா ஐ 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. நம்ம இது மாதிரி கொஷின்ஸ் இது மாதிரி வந்து இந்த ஒரே மாதிரி வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வெறும் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்கன்னா மொத்தம் எத்தனை வேர்டுன்னு பாருங்கள். 1 2 3 4 8 9 10. அப்போ டேரெக்டாக இது ஆன்சராக இருக்கும். 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஐ 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அதை வந்து கீழே சால்வ் பண்ணும். இப்போ 2 ஃபேக்டோரியல் ஆன்சர் போடுங்க. 10 into 9 into 8 into 6 into இது வந்து 360 வரும். 4690. 2016 2016 18111440. இதான் ஆன்சர். இது மாதிரி ஒரே மாதிரி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக வந்து அதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை வந்து டைரெக்டாக எடுத்துக்கிட்டு அதோட ஃபேக்டோரியல் டிவைடட் பை எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கோ அதோட ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். இப்போ வந்து அண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தடில் ஒரு பெர்முடேஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு இது இருக்குது, அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதில் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் எல்லாம் எப்போ பார்த்தாலும் சேர்த்துருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Rn-1 Pr-1. இதான் இது. இதே வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து எடுக்கவே மாட்டாங்க. நெவர் டேக்கன் இந்த அரேஞ்ச்மெண்ட்னா n-r பெர்முடேஷன் ஆஃப் r. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்து எடுக்கிறாங்க, எல்லா டைமும் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த எல்லா டைமும் அந்த பொருள் எடுக்கும்போது இன்னொன்று ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது எம்ங்கிற இன்னொன்று ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். அது வந்து ஸ்ட்ரிங் மெத்தட். ஒன்று எடுக்கும்போது இன்னொன்று கூட வந்துச்சு, இன்னொன்று ஆப்ஜெக்டும் கூட வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங் மெத்தடு. அதுக்கு வந்து இதான் ஃபார்முலா m' into n-1 + 1 ஃபேக்டோரியல். கேப் மெத்தட். இந்த மெத்தடில் ஸ்ட்ரிங் மெத்தட் பார்த்துட்டோம். இப்போ கேப் மெத்தட் பாருங்கள். இப்போ வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி எந்தெந்த டைமில் எப்பப்போ வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈவன் ஆட் அது மாதிரிலாம் வரலாம். ஈவன் பொசிஷனில் லெட்டர்ஸ் வரலாம், ஆட் பொசிஷனில் வரலாம். அது ரெண்டுமே வந்து அக்கர் ஆகாது, ஒன்றா அக்கர் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கான். இந்த பெர்முடேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி இப்போ சில சம்ஸ் இந்த ஈவன் அண்ட் ஆட் பேஸ் பண்ணி இந்த பெர்முடேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. அதை மட்டும் பார்ப்போம். மற்றதுக்கெல்லாம் இது டைரக்ட் ஃபார்முலா தான். நீங்கள் ஒரு வேளை எதுவும் பேஸ் பண்ணி இப்போ ஒரு ஆப்ஜெக்டை அரேஞ்ச் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் நம்ம எடுக்கவே இல்லை அப்படின்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். பட் ஆனால் இந்த டாப்பிக்கை மோஸ்ட்லி இன்னும் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கல.
மேபி ஃப்யூச்சரில் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க, வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஃப்யூச்சர் பேஸ்டு எக்ஸாமு, ஃப்யூச்சர் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை இதில் பாருங்கள். இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிற வேர்டில் வவ்வல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை இப்போ வவ்வல் வந்து ஒரு பிளேஸை குறிச்சிட்டாங்க. வவ்வல்ஸ் வந்து ஈவன் பிளேஸில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து கண்டிப்பாக அண்டர் ரிஸ்ட்ரிக்ஷன். இப்போ இந்த ஆர்டிக்கல்ங்கிற வேர்டில் பாருங்கள். ஆர்டிக்கல் இதில் எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது? வவ்வல்ஸ் பாருங்கள். ஏ ஐ. வவ்வல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஏஇஐஓயு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏஇஐஓயு தான் வவ்வல்ஸு. ஏஇஐ மட்டும் எந்தெந்த பொசிஷனில் வரணும்? இப்போ வந்து ஈவன் பொசிஷன், ஆட் பொசிஷன் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. இதில் 1 3 5 7, அதாவது நம்ம ஆட் நம்பர்ஸை கன்சிடர் பண்ணுறது எல்லாமே ஆட் பொசிஷன், ஈவன் நம்பரை கன்சிடர் பண்ணுறது எல்லாமே ஈவன் பொசிஷன். இப்போ இந்த ஈவன் பொசிஷனில் என்னென்ன வரணும்? ஏ, இதுக்கு முன்னாடி இருக்குது கேப்பாக தான் இருக்கும். 1 வந்து கேப்பாக இருக்கும், 3 கேப்பாக இருக்கும். அடுத்தது என்ன வரும்? ஏ இருக்கலாம், ஐ இருக்கலாம், இன்னொன்று என்ன, இ இருக்கலாம். 3மே இதில் மாறி மாறி வரலாம். ஏ கேப் இருக்கலாம், ஐ கேப் இருக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இந்த கொஷின்ஸில் பாருங்கள். இப்போ இது வந்து கான்செப்ட் என்ன? மூணு பொசிஷனில் அதாவது ஆடு பொசிஷன், 3 பொசிஷனில் 3த்துலையுமே எது இருக்குது? வவ்வல்ஸ் இருக்குது. இப்போ 3 இன்ட்டு பாக்கி இருக்க எல்லா பொசிஷனும் ஆடு தான் இருக்கும். அந்த ஆடு ஃபுல்லாக என்னவாக இருக்கும்? கான்சனன்ஸ் இருக்கும். அந்த கான்சனன்ஸ் என்ன? 4, இங்கே 4 தான் கான்சனன்ட் இருக்குது, 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது, 4. நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். இது ரெண்டும் என்பிஎன் இருந்துச்சுன்னா n ஃபேக்டோரியல். அப்போ 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். 8 2 6, 6 4 24. 24 into 6, 144. 144 தான் ஆன்சர்.